ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்க இன்றைக்கி நல்ல ஈஸியான மெத்தடில் நல்ல டேஸ்ட்டாக ஸ்ரீலங்கன் ஸ்டைல் பிரியாணி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து என்னுடைய ஸ்டைலுக்கு நான் செஞ்சுருந்தேன். இது நல்ல டேஸ்ட்டாகவே வந்துருந்துச்சு. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போதே இதே மெத்தடுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா பர்ஃபெக்டாக வரும். இதே இன்க்ரீடியன்ட் அளவுகளை வச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது எப்படி செய்கிறேன்ட்டு பார்ப்போம். நீங்கள் இன்றைய தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறனால ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லிக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி அது ரோல் அப்படின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா ரெசிபியும் நோட்டிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டில் வந்து காட்டும். ரைஸ் குக் பண்ணும்போது வந்து நாங்கள் இந்த கடலை பருப்பை ஃபஸ்ட்டுக்கே ஊற வச்சுடணும். இது வந்து சரியாக 100 கிராம் கடலை பருப்பிக்கும் சரியாக 1/2 கப் அளவுக்கு. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வேறு ஒரு 1 ஹவருக்கு மாதிரி இதை ஊற வைக்கிறேன். இப்போ அடுத்தது ரைஸ் குக் பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு கீக்கு பதிலாக பட்டர் ஆட் பண்ணுவோம். மேலும் இதில் வந்து ஆயில் ஆட் பண்ணி 250 ml மெஷரிங் கப்பில் வந்து 3/4 கப் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணுறேன். இது சரியாக 200 ml ஆயில் இருக்கும். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 250 கிராம் வந்து வெங்காயம் ஆட் பண்ணுறேன். இந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கி வரணும். இது மிச்சம் ப்ரௌன் கலருக்கு ஆகணும் இல்லை, கொஞ்சம் லைட்டாக வதங்கி வந்தால் போதும். இன்றைக்கி 1 kg ரைஸ் தான் நான் குக் பண்ணி எடுக்க போகிறேன் பிரியாணி. 1 kg ரைஸுக்கு வந்து சரியாக 250 கிராம் வெங்காயம் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நாங்கள் இன்னும் வெங்காயம் வேறையாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும் ரைஸுக்கு மேலே ஆட் பண்ணுறதுக்கும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணுறேன். இது கூடவே 2 ஸ்டாரும் 5 ஏலக்காவும் 5 கராமும் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பட்டை வந்து ஒரு 3 துண்டு மாதிரி ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கி விடுறேன். நான் இதில் ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ட் அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதோடு கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு இதையும் வதக்கி விடுறேன். இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை பச்சை வாசம் போகிறதுக்கு லைட்டாக கொஞ்சம் ப்ரௌன் கலருக்கும் வரணும். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா வந்து இதில் நான் தக்காளி ஆட் பண்ணுறேன். 200 கிராம் பழுத்த தக்காளியை பார்த்து ஆட் பண்ணுங்கள். இப்போ இது கூட வந்து ஒரு 5 பச்சை குச்சிக்காய் ஆட் பண்ணேன். பச்சை குச்சிக்காவை இந்த மாதிரி கொஞ்சம் நீட்டமாக கட் பண்ணிட்டு இதில் ஆட் பண்ணிட்டு இப்போ இதை நல்லா வதக்கி விடுறேன். இந்த தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நான் இதில் பீஃப் ஆட் பண்ணுறேன். பீஃப் வந்து சரியாக 1 kg ரைஸுக்கு 1 kg பீஃப் தான் பொதுவாக எல்லோரும் ஆட் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி முள்ளும் கொஞ்சம் கூடுதலாக ஆட் பண்ணினதால் வந்து 900 கிராம் வந்து பீஃப் டெசாதையும் முள்ளும் வந்து ஒரு 350 கிராம் மைக் ஆட் பண்ணிட்டு இப்போ இதில் சால்ட் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இது ஆயிலில் கொஞ்சம் லைட்டாக இந்த பீஃப் வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகி பொரிஞ்சு வரட்டும். நான் இதில் சரியாக 1 kg 250 கிராம் அளவுக்கு மாதிரி பீஃப் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுனால் இதை விட குறைவாக ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் 1 kg ரைஸுக்கு 1 kg பீஃப் ஆட் பண்ணினாலும் போதும். இப்போ இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிட்டு 3 டேபிள் ஸ்பூன் ஸ்ரீலங்கன் கறி பவுடர் தான் ஆட் பண்ணுறேன். இந்த கறி பவுடரில் வந்து சீரகமும் மரவாசி மாதிரி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கிறேன். அதை சுற்றி தான் நான் சீரகம் ஆட் பண்ணலை. நீங்கள் சீரகம் ஆட் பண்ணால் 2 டேபிள் ஸ்பூன் கறி பவுடரும் 1 டேபிள் ஸ்பூன் சீரகமும் ஆட் பண்ணிட்டு இதில் வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சளும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இதில் ஷான் பிரியாணி மசாலா தான் ஆட் பண்ணேன். 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் சும்மா நார்மலாக உங்களுக்கு என்ன விருப்பமான பிரியாணி மசாலா இருக்குதோ அந்த பிரியாணி மசாலா வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு இது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இது கொஞ்சம் இந்த மசாலா கொஞ்சம் ஒயிர லைட்டாக பொரிஞ்ச மாதிரி வரணும். இப்போ இதில் வந்து தயிரும் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். 150 கிராம் இருக்கும். ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வந்து ஒரு கொதிச்சு வரட்டும். இது ஒயில்ற கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி கொதிச்சு வரணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இது லைட்டாக ஒரு கொதிக்க வந்து அப்படியே நான் இதில் வாட்டர் ஆட் பண்ணுறேன். வாட்டர் வந்து 250 ml மெஷரிங் கப்பில் வந்து 4 கப் ஆட் பண்ணுறேன். சரியாக 1 லிட்டர் அளவுக்கு வாட்டர். இப்போ இது நல்லா குக்காகி வரணும். நான் சும்மா நார்மலாக பொரிசில் தான் இதை குக் பண்ணி எடுத்தேன். இது ஒரு 1 ஹவருக்கு மாதிரி குக் பண்ணுறதுக்கு விடணும். இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ இதை நல்லா மூடி விட்டு வேக வச்சு எடுக்கிறேன். நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் இதை வேக வச்சு எடுக்கிறேன்டா ஒரு 30 மினிட்ஸ்லேயே நல்லா குக்காகி வந்துடும். நான் இன்றைக்கி பொரிசில் சொட்டி ஒரு 1 ஹவர் பிடிச்சிது இன்றைக்கி இந்த பீஃப் குக் ஆகிறதுக்கு. இதில் வந்து 1 kg ரைஸ் எடுத்துக்கிறேன். 250 ml மெஷரிங் கப்பில் வந்து சரியாக 5 கப் ஆட் பண்ணினேன்றால் இது சரியாக 1 kg அளவுக்கு வரும். நான் பொதுவாக இங்கே சோனா மசூரி ரைஸ் தான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு இதுக்கு பதிலாக சம்பா ரைஸ் வேணும்னாலும் ஆட் பண்ணிடலும். கேரி சம்பா உங்களுக்கு விருப்பமான என்ன ரைஸ் வேணும்னாலும் ஆட் பண்ணிடலும். இந்த ரைஸை வந்து உடனே நாங்கள் பீஃப் குக் பண்ணதுக்கு அப்புறமா தான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை குக் பண்ணி எடுக்கணும். இப்போ இங்கால வந்து பீஃப் நல்லா 1 ஹவருக்கு குக் பண்ணி எடுத்துக்கிறேன். இது பாருங்கள் இதில் இருக்கிற இந்த கிரேவி வந்து கொஞ்சம் நல்லா திக்காகவே வந்துக்குது. எங்களுக்கு இந்த கிரேவியில் வந்து ரைஸ் ஆட் பண்ணி குக் பண்ணுறதுக்கு போதா இதில் நாங்கள் மறுபடியும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணணும்.
இதில அப்படியே இந்த ரைஸ் எட் பண்றேன். நான் இன்றைக்கு சோனா மசூரி ரைஸ்ல குக் பண்ற சொட்டி வந்து, இத வந்து உடனே வாஷ் பண்ணிட்டு அப்படியே இதில எட் பண்ணிக்கிறேன். இதே நீங்க பாஸ்மதி ரைஸ்ல குக் பண்ற அப்படின்னா, ஒரு 20 மினிட்ஸ்க்கு ரைஸ நல்லா ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறமா எட் பண்ணுங்க. நீங்க சம்பா இல்லாட்டி கீரி சம்பால குக் பண்றனால், உடனே வாஷ் பண்ணிட்டு நீங்க இத வந்து பீஃப்ல எட் பண்ணினால் போதும். இப்ப இந்த ரைஸ் குக் ஆகுறதுக்கு தேவையான அளவுக்கு மாதிரி வாட்டர் எட் பண்றேன். நான் ஏற்கனவே வந்து பீஃப் குக் ஆகுறதுக்கு வந்து சரியா 6 கப் வாட்டர் எட் பண்ணியிருந்தேன். இப்ப இதில மறுபடியும் வந்து ஒரு 4 கப் அளவுக்கு மாதிரி வாட்டர் எட் பண்ணிக்கிறேன். இதில மறுபடியும் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் எட் பண்ணிட்டு இத நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். உங்களுக்கு வாட்டர் அளவு இந்த மாதிரி செக் பண்ணவும் மேலும் ரைஸுக்கு மேலுக்கு வந்து ஸ்பூனை இந்த மாதிரி வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு உங்களுக்கு இதை கைடு அளவுக்கு மாதிரி இந்த விரல்டு அளவுக்கு பாருங்கள். 2 இன்ச் அளவுக்கு வாட்டர் இருக்கணும் ரைஸுக்கு மேலுக்கு. இப்போ வந்து இதை அப்படியே மூடி விட்டு இதை குக் பண்ணியிருக்கணும். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை குக் பண்ணிவிடுங்க. எங்கால ஃப்ரை பண்ணுறதுக்காக வேண்டி 250 கிராம் வெங்காயமும் கிழங்கும் வந்து 250 கிராம் இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு இதில் சால்ட்டும் மஞ்சளும் போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அங்கால வந்து கத்திரிக்காயும் 350 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இதையும் வந்து வாட்டரில் கொஞ்சமாக சால்ட்டும் மஞ்சளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதை அப்படியே ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஃபஸ்ட்டுக்கு வெங்காயத்தை போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ப்ரௌன் கலர் வரதுக்கு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் வெங்காயம்ட கிரேம் வந்து 250 கிராம் இல்லை, இதை விட கூடுதல் ஆட் பண்ணி ஒரு 350 கிராம் வர அளவுக்கு நீங்கள் கூடுதல் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு ரைஸுக்கு மேலே ஆட் பண்ணினாலும் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக தனிக்கும். இது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ப்ரௌன் கலர் வரத்துக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட பயப்படாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல டேஸ்ட்டாக வரும். இந்த பிரியாணி வந்து ஒரு தடவை செஞ்சால் நீங்கள் மறு தடவையும் ட்ரை பண்ணுவீங்க. அந்தளவுக்கு இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது இந்த மாதிரி நல்ல ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே வேறே எடுக்கிறேன். வெங்காயம் ஃப்ரை பண்ணக்குள்ளே கட்டாயம் பார்த்து நல்லா சரியான பதம் வரதுக்கு தான் ஃப்ரை பண்ணணும். இது கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகக்குள்ளே குயிக்காக டார்க் ப்ரௌன் கலருக்கு வந்துடும். நீங்கள் இந்த வெங்காயத்தை வந்து இறக்கக்குள்ளைக்கு வந்து ஸ்டவ் கொஞ்சம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இறக்கிக்கோங்க. நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருந்திருந்தால் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் இறக்க கொள்ளைக்கு ஃபஸ்ட்டுக்கு இறக்கிட்டு மற்றது இறக்க கொள்ளைக்கே வெங்காயம் தீஞ்சிடும். அதை சுற்றி கொஞ்சம் கவனமாகவே வெங்காயத்தை ஃப்ரை பண்ணிவிடுங்க. அடுத்தது இதில் பொட்டேட்டோவும் இந்த மாதிரி எட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். பொட்டேட்டோ ஒரு 10 மினிட்ஸுக்கு ஸ்டவை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அப்போ தான் நுள்ளுக்கெல்லாம் நல்லா வெந்து வரும். இன்க்ரீடியன்ட் அளவுகள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பொட்டேட்டோ வந்து நல்லா ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறமா இதையும் அப்படியே வேறு எடுக்கிறேன். நீங்கள் இன்றைய தான் இந்த ரெசிபி ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சலிக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுறேன் எல்லா ரெசிபியும் நோட்டிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டில் வந்து காட்டும். இப்போ அடுத்தது வந்து கத்திரிக்காயும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். கத்திரிக்காயும் இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல மெல்லிசாக நீட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மிச்சம் தடிப்பமாக கட் பண்ணுவானு கொஞ்சம் நல்ல மெல்லிசாக தான் நீக்கணும். அப்போ தான் வந்து இது பிரியாணிக்கு மேலே போடக்கொள்ளைக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் தடிப்பமாக கட் பண்ணினால் இதோட டேஸ்ட் குறைவாய்க்கும். அந்த மெல்லிசாக கட் பண்ணி எடுக்கக்குள்ள டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல கூடுதலாக வரும். இப்போ இதையும் நல்ல ப்ரௌன் கலர் ஆகும் வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். இப்போ அடுத்தது வந்து ஏற்கனவே ஊற வச்சுருந்த கடலையை வந்து கொஞ்சம் குக் பண்ணி எடுக்கணும். இது ஒரு 15 மினிட்ஸுக்கு இதில் கொஞ்சம் வாட்டர் கூடுதலாக தான் எட் பண்ணணும். எட் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்கிறதுக்கு குக் பண்ணி எடுக்கணும். இங்கால ரைஸும் வந்து கொஞ்சம் நல்லா குக்காக இருக்குது. இதை அப்படியே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதில் கொஞ்சம் தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறமா ஸ்டவை நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு வைக்கிறேன். இந்த கடலையை மூடி வச்சதுக்கப்புறமா வாட்டர் எல்லாம் நல்லா கொதிச்சதும் வந்து நான் லிட்டை வந்து அப்படியே வேறையாக எடுத்து வச்சுட்டேன். வேறு எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ண மாதிரி தான் இதோட 10 மினிட்ஸ்க்கு குக் பண்ணி எடுத்தேன். பாருங்கள் இந்த மாதிரி இதை குக் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா வடிச்சிட்டு எடுத்துகிட்டு இதில் கொஞ்சமாக சால்ட் எட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது ஒயில்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். நீங்கள் ஒயில்டு ஃப்ரை பண்ணக்குள்ளைக்கும் இது மிச்ச நேரத்துக்கு ஃப்ரை பண்ணப்படாது. இது ஏற்கனவே வெந்திக்கிற சொட்டி வந்து இது கொஞ்சம் லைட்டாக தான் நீங்கள் அதை ஒரு ஒயில்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஒரு 2 மினிட்ஸுக்கு இது கொஞ்சம் அந்த பொரிஞ்சு வரக்குள்ளைக்கு இது அப்படியே வேறு எடுத்துடுங்க. இது நீங்கள் மிச்ச நேரம் பொரிச்சேண்டாலும் கடலை வந்து நல்ல கிறிஸ்பி ஆகிடும். அந்த டைமுக்கு இது ரைஸில் போடக்குள்ள டேஸ்ட் ஆகிக்காது. கொஞ்சம் லைட்டாக தான் இது ட்ரை ஆகிறதுக்கு மட்டும் இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். பாருங்கள் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த கடலையே இதை மாதிரி ஒயில் வடிகிறதுக்கு நான் வச்சுக்கிறேன். இப்போ அடுத்தது வந்து எங்களால் ரைஸ் நல்லா புழுங்கி குக் ஆகிட்டுது. எனக்கு இந்த ரைஸ் வந்து நல்லா குக்காகி வந்திக்குது. அதை சுட்டி வந்து நான் இப்போ இதை வந்து அப்படியே கொஞ்சம் நல்லா ஸ்டவை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை அப்படியே டம்மில் போட்டு எடுத்தேன். உங்களுக்கு இது தண்ணியெல்லாம் வற்றி கொஞ்சம் பச்சை மாதிரி இருந்துச்சு அப்படின்னால் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தனால் உங்களுக்கு இந்த டிப்ஸ் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக வேண்டி நான் இதை சொல்கிறேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நடுவில் கொஞ்சம் இந்த ஹோல்ஸ் விட்டுக்கோங்க. விட்டதுக்கப்புறமா இதுக்கு மேலே ஒரு ஃபாயில் பேப்பர் இல்லாட்டி ஒரு ஷொப்பின் பேக்கை வச்சு இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணி ஒரு 10 மினிட்ஸுக்கு இதை மூடியால் ஆவி போகாத அளவுக்கு நல்ல லிட்டால் கவர் பண்ணிவிட்டு இதை அப்படியே வேங்க ஒரு 10 மினிட்ஸுக்கு.
எனக்கு இது சரியான பதத்துக்கு தான் வந்திருந்துச்சு. அதை சுட்டு எனக்கு இது டம் போட தேவையில்ல. நான் சும்மா உங்களுக்கும் சொல்லி காட்டணும் அப்படின்றதுக்காக தான் இதை செஞ்சு காட்டியிருக்கிறேன். நான் அப்படியே இதை எடுத்துட்டு ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இதை டம்மில் போட்டு எடுத்தேன். டம்மில் போடக்குள்ளைக்கு இந்த ரைஸ் கீழே தீஞ்சி அடி பிடிச்சிட்டும் அந்த மாதிரி உங்களுக்கு பயம் இருந்திருந்தால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்டவோட ஃப்ளேம் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருந்திருந்தாலுமே நீங்கள் இந்த மாதிரி தான் செய்யணும். பொரிசக்கு கீழே ஒரு தோசை தவா ஒன்றை வச்சுட்டு அதுக்கு மேலே பொரிசை வச்சு ஒரு 10 மினிட்ஸுக்கு நல்ல லிட்டால் கவர் பண்ணிவிட்டு அப்படியே 10 மினிட்ஸுக்கு டம்மில் போடுங்க. அதுக்கப்புறமா எடுத்து மிக்ஸ் பண்ணி பார்த்துருந்தால் அது சரியான பதத்துக்கு வந்திக்கும். எனக்கு வந்து நான் சரியான பதத்துக்கு தோசை தவா ஒன்றும் வைக்காம தான் இதை நல்லா டம்மில் போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்திக்கிறேன். ஸ்டவை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கு மேலே பொரிசை மட்டும் வச்சு குக் பண்ணி எடுத்திக்கிறேன். ரைஸ் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு தான் நான் லாஸ்ட்டுக்கு வந்து இதுக்கு மேலே வந்து ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த வெங்காயம், கத்திரிக்காய், கிழங்கு இதெல்லாம் எட் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு 5 மினிட்ஸுக்கு மூடி விட்டேன். இதுக்கு மேலே வந்து ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கடலையும் எட் பண்ணினேன். ஃப்ரை பண்ணினதெல்லாம் ரைஸுக்கு மேலே எட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸுக்கு இதை மூடி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து இது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தேன். இன்க்ரீடியன்ட் அளவுகளை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிறேன். கட்டாயம் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா பெர்ஃபெக்டாக வரும். இது ஒரு 7 பேர் இல்லாட்டி ஒரு 8 பேருக்கு நல்ல போதுமான அளவுக்கு தான் இந்த 1 kg ரைஸ் நான் செஞ்சு எடுத்திக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரைஸும் கொலையாமைக்கு நல்ல பெர்ஃபெக்டாகவே வந்துருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்ல டேஸ்ட்டாக வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.